மந்திரக்கல். ஒரு பெரிய சிட்டி இருந்தது. அதுல 2 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க, அஜய் அப்புறம் விஜய். அஜய் ரொம்ப பெரிய பணக்காரன். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே ஆண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம பயங்கரமான பொறாமசாலி. அப்படி ஒரு கஞ்ச பிசினாரி. ஆனா இந்த பக்கமா விஜய் ரொம்ப ஏழை, பயங்கரமா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான். அவனோட குழந்தைக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கு. விஜய்க்கு எந்த வேலையும் இல்ல. அதனால ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருந்தான். ஒரு நாள் விஜய் யோசிச்சான், அவன் ஏன் தன்னோட அண்ணன் கிட்ட போய் கொஞ்சம் காசு கேட்கக்கூடாது அப்படின்னு. எங்க அண்ணன் கிட்ட நிறைய காசு இருக்கு, நான் ஏன் அவங்க கிட்ட போய் உதவி கேட்க கூடாது? என் பையனுடைய பசியாவது நான் தீர்க்கலாம். இது மூலமா விஜய் அங்கிருந்து நேரா தன்னோட அண்ணன் வீட்டுக்கு போனான். ஆனா விஜய பார்த்த அஜய் பயங்கரமா கோவப்பட்டான். நீ எதுக்குடா இங்க வந்த? அண்ணே, எனக்கு சரியான வேலை இல்லைண்ணே. பசியில துடிக்கிற பையனுக்கு கூட எதுவும் வாங்கி கொடுக்க முடியல. உன்கிட்ட வந்தா உதவி பண்ணுவேன்னு உன்னை நம்பி வந்திருக்கேன். ஏதாவது உதவினா என்ன, பணம் கொடுக்க சொல்றியா? ஆமாண்ணே, நான் அந்த பணத்தை எப்படியாவது திரும்ப கொடுத்துட்றேண்ணே. என்னது, நீ திரும்ப கொடுப்பியா? எப்படி? நான் எங்கேயாவது எப்படியாவது வேலை செஞ்சு உங்க பணத்தை திரும்ப கொடுத்துருவேண்ணே. அப்போ முதல்ல போய் அந்த வேலையை தேடி தொலை. இந்த மாதிரி என்கிட்ட வந்து நிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளவு பணம் இப்ப இல்ல. வரவும் போறவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்தா ஏன் கஜானா காலி ஆகிறதுக்கா? விஜய் ரொம்ப கவலைப்பட்டான். வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு வயசான அம்மா தெம்பட்டாங்க. அவங்க கையில கொஞ்சம் மரக்கட்டைகளை சுமக்க முடியாம சுமந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப விஜய் யோசிச்சான், இவங்களால இந்த கட்டைகளை தூக்க முடியாது, நம்ம கண்டிப்பா போய் உதவி பண்ணியாகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா அந்த அம்மா கிட்ட போய் உதவிக்காக சொன்னான். அம்மா, உங்களால இந்த கட்டைகளை தூக்க முடியாது, என்கிட்ட கொடுங்க, நான் தூக்கிக்கிறேன். அந்த வயசான அம்மா விஜய் கிட்ட அந்த கட்டைகளை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. என்னப்பா ஆச்சு, ஏன் நீ இவ்ளோ கவலையா இருக்க? என்னத்த சொல்றதுமா, வீட்டுல ஒரே பசி பட்டினி, அங்க சாப்பிட கூட எதுவுமே இல்லை. எனக்கோ சரியான வேலை கூட கிடையாது. சரி, உதவி கேட்கலான்னு எங்க அண்ணன் கிட்ட போனா அவனுக்கு எனக்கு உதவி பண்ண மனசே கிடையாது. இப்ப நான் என்னதான் பண்ணுவேமா? கவலைப்படாத குழந்தை, நான் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழிய காமிக்கிறேன். குழந்தை, எனக்கு நீ இந்த கட்டைகள் எல்லாம் கொண்டு வந்து என் வீடு வரைக்கும் சேர்த்துட்டேன்னா அதுக்கு பதிலா நான் உன்னோட வாழ்க்கையே மாத்துற ஒரு பொருளை தரேன். பேசிக்கிட்டு விஜயும் அந்த வயசான அம்மாவும் காட்டுக்குள்ள நடந்து வந்து அதுக்கப்புறமா அந்த பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. விஜய் அவன் கொண்டு வந்த கட்டைகள் எல்லாம் கீழே இறக்கி வச்சான். ரொம்ப சந்தோஷம்பா, கடவுள் உனக்கு எல்லாம் நல்லதே பண்ணுவாரு. உன்னோட கஷ்டங்கள்லாம் சீக்கிரமா போக போது பாரு. நீ இங்கேயே இருப்பா, நான் போய் உனக்கு தேவையானதை கொண்டு வரேன். அந்த வயசான அம்மா வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்டுக்குள்ள போய் ஒரு பாயாசம் கிண்ணத்தை கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தாங்க. இது என்னதுமா? இது பாயசம். இந்த பாயசத்தை எடுத்துக்கிட்டு நீ காட்டுக்குள்ள போ. 3 பேர் இருப்பாங்க. அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு பின்னாடி நீ உத்து கவனிச்சீனா ஒரு குகை தெரியும். நீ அந்த குகைக்குள்ள நேரா போய்கிட்டே இரு. அப்படி நீ நேரா போய்கிட்டே இருக்கும்போது உனக்கு ஒரு 3 பேர் தென்படுவாங்க. அவங்க 3 பேருக்கும் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். நீ என்ன பண்றன்னா அந்த பாயசத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடு. நீ இத கொடுத்துட்டு அவங்க கிட்ட பதிலுக்கு எதையும் கேட்காத, முக்கியமா காசு கேட்காத. அதுக்கு பதிலா அவங்க கிட்ட ஒரு மந்திர கல்லு கேளு. மந்திர கல்லா? அதை வச்சு நான் என்ன பண்ண? தம்பி, நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண கல்லு கிடையாது. மந்திரக்கல். உன்னை பணக்காரனா ஆக்க போற மந்திரக்கல். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். விஜய் அங்க இருந்து கிளம்பினா காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சான். அங்க அவனுக்கு நிறைய மரங்கள் தென்பட்டுச்சு. அவன் அந்த மாம்பழத்தோட 3 மரங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பாத்துக்கிட்டு இருந்தான். போய்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு மாமரம் தென்பட்டுச்சு. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறமா உத்து கவனிச்சப்போ அவனுக்கு 3 மாமரமும் தென்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு குகையும் இருந்துச்சு. உடனே அங்க இருந்து அதுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சான். நடந்து நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு 3 பேர் நின்னுகிட்டு இருந்ததை பார்த்தான். நீ யாரு? இங்க என்னையா பண்ற? ஒரு ஆள் மட்டும் அவன் கையில இருந்த பாயாச கிண்ணத்தை பார்த்தான். டேய், அந்த பாயாசத்தை எங்க கிட்ட கொடுத்துட்டு போ. இதுக்கு பதிலா நீ என்ன கேட்டாலும் நாங்க தருவோம். சரிங்க, நான் உங்களுக்கு பாயாசத்தை கொடுக்கறேன். ஆனா இதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு எந்திர கல்ல கொடுக்கணும். சரி, நாங்க ஒத்துக்கிறோம்.
ஒரு மனிதன் அந்த கீரை வாங்கிக்கிட்டான். இன்னொருத்தன் அந்த மாவாட்டுற கல்ல கொடுத்தான். இது ஒரு சாதாரண மாவரைக்கிற கல்லுன்னு நினைச்சுக்காத. இதுல நீ எது கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, நீ கேட்டது கிடைச்ச பிறகு இது மேல ஒரு துணியை போட்டு மூடணும். அப்போதான் இதுல இருந்து வர்றது நிற்கும். சரி, நீ கேட்டதை நாங்க கொடுத்துட்டோம். இப்ப இடத்த காலி பண்ணு. 3 பேருமே அந்த பாயசத்தை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் அங்க இருந்து அந்த மாவு கல்லை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தான். நீ எங்க இருக்க? கொஞ்சம் சீக்கிரமா வா. இங்க என்ன கத்திக்கிட்டே இருக்கீங்க? என்னது இது? குழந்தை எங்க பசியால துடிச்சுக்கிட்டு இருக்கான், நீங்க பாட்டுக்கு மாவரைக்கிற கல்லு கொண்டு வந்திருக்கீங்க. அடியே, இது சாதாரண மாவரைக்கிற கல் இல்ல, சக்தி வாய்ந்த மந்திர கல். அப்படின்னா நீ ஒரு காரியம் பண்ணு. தரையில விரிக்க ஒரு துணியை கொண்டு வா, அப்புறம் சிகப்பு கலர் துணியையும் கொண்டு வா. அதுக்கப்புறமா விஜயோட மனைவி கீழே ஒரு துணியை விரிச்சா. அது மட்டும் இல்லாம கையில சிகப்பு கலர் துணியையும் கொண்டு வந்தா. இப்போ என்ன பண்ணணும்? அதுக்கப்புறமா விஜய் அந்த துணி மேல அந்த கல்லை வச்சான். கல்லை வச்சுட்டு கல்லே கல்லே, எங்களுக்கு பருப்பு கொடு அப்படின்னு கேட்டான். மாயமோ மந்திரமோ, அதுல இருந்து தேவையான அளவுக்கு பருப்பு வந்துச்சு. அட கடவுளே! அதுல அந்த சிகப்பு துணியை போட்டு மூடினான். அதுக்கப்புறம் அதுல இருந்து வர பருப்பு நின்னு போச்சு. அவன் 2வது முறையா அந்த கல்லை திருப்பினான். கல்லு கல்லு, இப்ப எங்களுக்கு அரிசி வேணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து அரிசி வந்துச்சு. விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த கல்லு மேல சிகப்பு துணிய போட்டான். அதுக்கப்புறம் அந்த அரிசி வரது நின்னு போச்சு. அவன் குடும்பம் நல்லபடியா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜய்க்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த கல்லுல நிறைய பொருட்களை வர வச்சு பசார்ல விக்கலாமே. அதுக்கப்புறம் அந்த கல்லு மூலமா வந்த எல்லா தானியங்களையும் கொண்டு போய் பஜார்ல வித்தான். அது மூலமா விஜய்க்கு நிறைய காசு கிடைச்சது. அதுக்கப்புறமா அவன் தினமும் அதுல இருந்து நிறைய கோதுமை, அரிசி, பருப்புன்னு இப்படி நிறைய வர வச்சு எல்லா சாமானையும் கொண்டு போய் அந்த பஜார்லயே வித்துட்டு திரும்பி வருவான். கொஞ்சம் கொஞ்சமா விஜய் கிட்ட நிறைய காசு சேர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா விஜய் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல பெரிய வீடு கட்டிக்கிட்டான். அவனோட மனைவியும் குழந்தையும் நல்ல நல்ல துணிகளை உடுத்த ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து அவனோட பெரிய அண்ணன் ரொம்ப கோவப்பட்டான். இது எப்படி சாத்தியம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் பசின்னு என்கிட்ட துடிச்சுக்கிட்டு வந்து நின்றா. இது எப்படி நடந்துச்சுன்னு புரியலையே. அதுக்குள்ள எப்படி பணக்காரனாக முடியும்? இவன் கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலையை பண்ணிருப்பான். அதனாலதான் இவனுக்கு இவ்ளோ காசு கிடைச்சிருக்கு. இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அவன் தம்பி வீட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கான். ஓ, இதுதான் விஷயமா? அவன் அந்த கல்லை அங்க இருந்து திருடிக்கிட்டு போயிட்டான். அப்போ அவன் என்ன பண்ணானா, நேரா அவங்க வீட்டுக்கு போய் அங்க இருந்து தன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு ஒரு படகுல போய்கிட்டே இருக்கான். அப்போ அந்த மாவு கல்லையும் முன்னாடி வச்சுக்கிட்டு, கல்லே கல்லே, எனக்கு இப்போ உப்பு கொடு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுல இருந்து நிறைய உப்பு வந்துச்சு. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஐயோ, இதை நிறுத்துங்க, இதை எப்படியாவது நிறுத்துங்க, இல்லைன்னா நாம இதுல மூழ்கிடுவோம். அஜய்க்கு அதை எப்படி நிறுத்தணும்னு தெரியல. ஆனா பாத்துக்கிட்டே இருக்கும் போதே அஜய் அந்த உப்போட சேர்ந்து அப்படியே தண்ணில மூழ்கி போயிட்டான். இதனாலதான் சொல்லுவாங்க, நம்ம எப்பவுமே எதுக்குமே யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது. நம்ம கிட்ட எது இருக்கோ அதை வச்சுதான் நாம சந்தோஷப்படணும்.